வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு அவசரமாக இப்போதே நிதி உதவி தேவைப்படுகிறதா? மத்திய அரசு உங்களிடம் எந்த ஒரு ஆவணத்தையும் வாங்காமல், யாருடைய பிணையமும் இல்லாமல் உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக அதிகபட்சமாக ரூபாய் 20 லட்சம் வரை கடனுதவியை வழங்கி வருகிறது. அரசு வழங்கும் இந்த சூப்பரான சான்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் மிக முக்கியமான திட்டம்தான் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா. இது புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கும் ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்களுக்கும் நிதி உதவியை வழங்கும் ஒரு மாபெரும் சூப்பரான திட்டம். அதாவது தொழிலின் தேவை மற்றும் வளர்ச்சியை பொறுத்துதான் முத்ரா கடன்கள் இப்போது 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு உள்ளன. அதன்படி முதலாவதாக சிசு என்ற திட்டம், அதாவது தொழில் தொடங்குபவர்களுக்காக 50,000 ரூபாய் வரை இந்த ஒரு திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக கிஷோர், அதாவது ஏற்கனவே தொழில் தொடங்கி அதை மேம்படுத்த விருப்பம் இருப்பவர்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேல் 5 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. மூன்றாவதாக தருண், அதாவது தொழிலை விரிவுபடுத்த விரும்புபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் 10 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நான்காவது தருண் பிளஸ், அதாவது புதிய மாற்றம். அதாவது இந்த ஒரு திட்டமானது புதிய மாற்றம். ஏற்கனவே முத்ரா கடனை பெற்று அதை சரியாக திருப்பி செலுத்திய தொழில் முனைவோர் தொழிலை மேம்படுத்த மேலும் விரிவுபடுத்த 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் 20 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதிகள் மற்றும் தொழிலின் வகைகள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். அதாவது உற்பத்தி, சேவை மற்றும் வர்த்தகம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அனைவரும் இந்த கடனை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக சில்லறை விற்பனை கடைகள், உணவகங்கள், அழகு நிலையங்கள், போக்குவரத்து வாகனங்கள், சிறு உற்பத்தி நிறுவனங்கள் போன்றவை அடங்கும். முக்கிய குறிப்பு என்னவென்றால் விவசாயம் மற்றும் அது சார்ந்த பண்ணை தொழில்களுக்கு, எடுத்துக்காட்டாக பால் பண்ணை, கோழி பண்ணை ஆகிய தொழில்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுவது கிடையாது. இந்த கடனை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் விண்ணப்பிக்கும் போதே பொதுவாக ஒரு சில முக்கிய ஆவணங்கள் தேவைப்படும். அதன்படி அடையாள சான்றாக ஆதார் அட்டை கட்டாயம் கேட்பார்கள். அடுத்ததாக பேன் கார்டு, உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை. அடுத்ததாக முகவரி சான்றாக ஆதார், பாஸ்போர்ட் அல்லது மின்சார கட்டண ரசீது. அடுத்ததாக தொழில் சான்று, அதாவது உங்களுடைய ஜிஎஸ்டி பதிவு அல்லது உத்தியம் பதிவு சான்றிதழ் அல்லது தொழில் உரிமம், அதாவது ட்ரேட் லைசன்ஸ் தேவைப்படுகிறது. மற்ற ஆவணங்கள் என்னவென்றால் சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள், திட்டத்திற்கான செலவு மதிப்பீடு, அதாவது கொட்டேஷன் தேவைப்படும். அடுத்ததாக இந்த கடனை பெறுவது எப்படி என்றால் நேரடியாக விண்ணப்பம் செய்யலாம் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பம் செய்யலாம். அதன்படி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்வதற்கு இந்த ஒரு இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம். இல்லை என்றால் நேரடியாக விண்ணப்பம் செய்வதற்கு உங்கள் பகுதிக்கு அருகிலுள்ள பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள் அல்லது கிராமப்புற வங்கிகளுக்கு நேரடியாக சென்று முத்ரா கடன் விண்ணப்பத்தை வாங்கி முறையாக பூர்த்தி செய்து தேவைப்படும் ஆவணங்களை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் இந்த கடனின் சிறப்பம்சங்கள் என்னவென்றால் பிணையில்லா கடன், அதாவது இந்த கடனை பெற எந்தவிதமான சொத்து பிணையமும் தேவையே இல்லை. அதே போல பெரும்பாலான வங்கிகள் இதற்கு மிக குறைந்த செயலாக்க கட்டணத்தையே வசூலிக்கின்றன. தொழிலின் தன்மையை பொறுத்து கடனை திருப்பி செலுத்த நீண்ட கால அவகாசமும் கொடுக்கப்படும். முக்கிய குறிப்பு என்னவென்றால் இக்கடன் தொழிலை மேம்படுத்த அல்லது சரக்குகள், இயந்திரங்கள் வாங்க மட்டுமே வழங்கப்படும். வீட்டு தேவைக்கோ அல்லது தனிநபர் செலவுக்கோ இக்கடன் கிடைக்காது என்பதை நீங்கள் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இது தவிர மாணவர்களுக்கான கல்வி கடன் குறித்த ஒரு மிக முக்கிய தகவலும் கிடைத்துள்ளது. அதாவது மாணவர்களுக்கு ஹாப்பி நியூஸாக கல்வி கடன் குறித்து வங்கிகளுடன் தீவிரமாக ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் அதிவிரைவில் நல்ல செய்தியை முதலமைச்சர் விஜய் அறிவிப்பார் என்றும் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அதாவது தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கும் சூழலில் மாணவர்கள் கல்வி கடன் குறித்து முக்கிய அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மகிழ்ச்சி அடையும்படி முதலமைச்சர் விஜய் கல்வி கடன் குறித்து முக்கிய அறிவிப்பை விரைவில் வெளியிடுவார் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் விஜய் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த தேர்தலில் தாவேகா வெற்றியில் முக்கிய பங்களிப்பாக இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் இருப்பதாக
சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் விஜயும் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் இளம் வாக்காளர்களை அதிகம் கவரும் வகையில் செயல்பட்டு இருந்தார். இந்த நிலையில் 108 இடங்களில் வென்று கூட்டணி ஆட்சி அமைத்த முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மகிழ்ச்சி அடையும்படி முதலமைச்சர் விஜய் கல்விக் கடன் குறித்து முக்கிய அறிவிப்பை விரைவில் வெளியிடுவார் என தெரிவித்துள்ளார். அதாவது செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மாணவர்கள் கல்வி கடனுக்கான கடன் தொகை நீட்டிக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பாக வங்கி அதிகாரிகளுடன் அரசு பல சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. அதிகாரிகளுடன் கலந்து பேசி ஒரு திட்டத்தை உருவாக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டு உள்ளார். அதன் அடிப்படையில் ரூபாய் 4 மற்றும் ரூபாய் 7.5 லட்சம் எனும் வரம்பை தாண்டி மாணவர்களுக்கான கல்விக் கடன் தொகை வரம்பை உயர்த்தும் நிலைப்பாட்டை அரசு எடுத்துள்ளது. கடந்த ஆண்டு 1,02,000 மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் 1.50 லட்சம் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க அரசு முடிவு செய்து உள்ளது. கடந்த 2025 முதல் 2026 கல்வி ஆண்டில் 2,860 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டு உள்ளது. தற்போது 2026 to 2027 கல்வியாண்டில் கல்விக் கடன் தொகை ரூபாய் 3,000 கோடியை தாண்ட வேண்டும் என இலக்கை நிர்ணயித்து உள்ளோம். தற்போது ஒரு மாணவருக்கு ரூபாய் 7.5 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்க உச்சவரம்பு இருக்கிறது. இந்நிலையில் பிணையில்லா கடன் உச்சவரம்பை உயர்த்தி விரைவில் முதலமைச்சர் விஜய் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல செய்தியை அறிவிப்பார் என்று தெரிவித்து இருக்கிறார். அதேபோல தற்போது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பை ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை தமிழகத்தில் நடத்த உள்ளது. அதற்கு முன்னதாக பொதுமக்களே சுயமாக தங்களுடைய விவரங்களை இணையம் மூலம் கடந்த ஜூலை 17 முதல் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. வரும் 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்னிட்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பை ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை தமிழகத்தில் நடத்த உள்ளது. அதற்கு முன்னதாக பொதுமக்களே சுயமாக தங்களுடைய விவரங்களை இணையம் மூலம் கடந்த ஜூலை 17 அதாவது வெள்ளிக்கிழமை முதல் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. இதுகுறித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்பாடு இயக்குநர் சுந்தரேஷ் பாபு சென்னையில் வியாழக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறியதாவது என்னவென்றால், நாட்டில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக விரிவான எண்ம கட்டமைப்புகளுடன் நடைபெறுகிறது. வீடுகள் கணக்கெடுப்பு அதாவது தமிழகத்தில் வருகின்ற பிப்ரவரி மாதம் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முன்னதாக வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு வருகின்ற ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. இது நேரடியாகவும் இணையம் மூலம் சுய கணக்கெடுப்பாகவும் நடைபெறும். இதில் மாநில அரசின் பொதுத்துறை, வருவாய்த்துறை, நிர்வாக ஆணையர், மாவட்ட ஆட்சியர்கள், நகராட்சி, மாநகராட்சி ஆணையர்கள் முதல் தாசில்தார்கள் வரையிலான அதிகாரிகள் தலைமையில் சுமார் 1.6 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் களத்தில் இப்பணியில் பங்கேற்கின்றனர். வீடு வீடாக வந்து விவரங்களை சேகரிக்கும் களப்பணியாளர்களுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். மாநிலத்தின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வலுவான கொள்கை உருவாக்கவும் திட்டமிடுதலுக்கும் இந்த துல்லியமான தரவு சேகரிப்பு மிக முக்கியமானது. இந்த வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பில் 33 கேள்விகள் கேட்கப்படுமாம். அதன்படி வீடுகளின் நிலை, குடிநீர், மின்சாரம், இணைய வசதி, சமையல் எரிபொருள், கழிப்பிடம், கணினி போன்ற வசதிகளும், வீட்டின் உரிமை, குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை, உட்கொள்ளும் உணவு, வாகனங்கள், கைபேசி உள்ளிட்ட விவரங்கள் கேட்கப்படும். தரவுகளின் துல்லிய தன்மையை உறுதி செய்வதற்காக காகித பதிவேடுகளுக்கு பதிலாக நிகழ்நேர தரவுகளை சேகரிக்க பிரத்யேக கைபேசி செயலிகள் பயன்படுத்தப்படும். மேலும் பொதுமக்கள் தங்களுடைய விவரங்களை அதிகாரப்பூர்வமான இணையதளம் மூலமாகவும் தாங்களே பதிவு செய்வதற்கான சுய கணக்கெடுப்பு வசதியும் 16 மொழிகளில் செய்யப்பட்டு உள்ளன. அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை ஜூலை 17 முதல் வரும் ஜூலை 31 வரை அதாவது 15 நாட்கள் இந்த இணைய பதிவு செய்ய அனுமதிக்கப்படும். சுய கணக்கெடுப்பு முடிந்தவுடன் 11 இலக்க அடையாள எண் உருவாக்கப்படும். இந்த எண்ணை தங்களின் இல்லங்களுக்கும் வரும் கணக்கெடுப்பாளர்களிடம் காண்பிக்க வேண்டும். சுய கணக்கெடுப்பு வசதியை முறையாக பயன்படுத்தாத குடும்பங்கள் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை நடைபெறும் வழக்கமான கணக்கெடுப்பில் பங்கேற்று விவரங்களை அளிக்கலாம். இதில் சமர்ப்பிக்கப்படும் தகவல்கள் அதிகாரப்பூர்வ தரவுத்தளத்தின் ஒரு பகுதியாக மாறும். இதனால் துல்லியமான தகவல்களை மக்கள் வழங்க வேண்டும். அதே சமயத்தில் தனிப்பட்ட தரவுகள் பாதுகாக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும். கைபேசி எண் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தப்பட்ட தொடர்புக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். 33 கேள்விகளில் கைபேசி எண் கட்டாயமாக பயன்படுத்தப்பட மாட்டாது. ஒரு கணக்கெடுப்பாளர்
200 முதல் 250 வீடுகளுக்கோ அல்லது 800 முதல் 900 மக்கள் தொகை உள்ள பகுதிக்கோ பொறுப்பாளராக இருப்பார். தமிழகம் முழுவதும் 1026 மக்கள் தொகை பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். இந்த வீட்டு கணக்கீடு மூலம் 2ஆம் கட்டத்தில் நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கீடு எளிமையாக அமையும் என நம்புகிறோம் என்று அவர் தெரிவித்து உள்ளார். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க.